மட்டப்பள்ளி மாயன். அந்த மட்டப்பள்ளி பகுதியிலே காட்டுவாழ் மக்கள் அதிகம். அப்படி ஒரு காட்டு ஜாதியை சேர்ந்தவன் நிறைய அரிசி, பருப்பு, காய்பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மட்டப்பள்ளிக்கு வந்திருக்கிறான். அப்படி அவன் நடந்து வந்த ஒற்றையடி பாதை மட்டப்பள்ளியில் இன்னமும் இருக்கிறது. அவன் வந்து சேரும் நேரத்தில் கோவிலை பூட்டிவிட்டார்கள். பூட்டிக்கொண்டு அர்ச்சகர்கள் எல்லாம் கிளம்பியும் போய்விட்டார்கள். வெளியிலே கோவில் அருகே ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தான் முதியவன். இனிமேல் காலை விடியும் நேரத்தில்தான் பகவானை சேவிக்க முடியும். அதிலும் நமக்கு முதலில் சேவை கிடைக்காது. விஸ்வரூபாதிகளெல்லாம் ஆகி அபிஷேகம் ஆன பிறகுதான் பகவானை சேவிக்கலாம். இப்படி நினைத்து ஏங்கி உருகினான் அவன். சுவாமி, உன்னுடைய தரிசனத்திற்கு வந்திருக்கிறேனே, மகா பாவியான எனக்கு அது கிடைக்குமா? நீ அனுகிரகம் செய்யாவிட்டால் வேறு எங்கிருந்து அது எனக்கு கிடைக்கும்? இப்படி காலதீதமாக வந்திருக்கிறேனே, உன் தரிசனம் எனக்கு கிடைக்குமா? எப்போது கிடைக்குமோ தெரியவில்லையே என்று மனதிற்குள் ஏங்கி தவித்து கொண்டிருந்தான் அந்த முதியவன். அந்த நேரத்தில் திடீரென்று அர்ச்சகர் வந்துவிட்டார். தோளில் சாவியை சாத்தி கொண்டு வருகிறார் அவர். வாப்பா, உள்ளே போகலாம், உனக்கு சேவை பண்ணி வைக்கிறேன், அவனை கூப்பிடுகிறார். அவனும் எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறான். கதவை திறந்த அர்ச்சகர் அரிசி, பருப்பு எல்லாவற்றையும் எம்பெருமான் அந்த மட்டப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்மனின் திருவடியிலே அப்படியே சேர்ப்பித்தார். ஆனந்தமாக நிதானமாக அர்ச்சனை பண்ணினார். விசேஷமாக கற்பூர ஹாரத்தி எல்லாம் பண்ணி அவனுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணினார். எல்லாம் முடிந்ததும் முதியவரை பார்த்து, திருப்தி ஏற்பட்டதா என்றும் கேட்டார். ரொம்ப திருப்தி என்றான் கிழவன். அவனை அழைத்து போய் மறுபடியும் மண்டபத்திலே இருக்க வைத்து, நீ இப்போது எங்கேயும் போகாதே, இந்த இருட்டிலே கிளம்பினால் ஊர் போய் சேருவது கஷ்டம், இங்கேயே படுத்துக்கொள், காலையில் எழுந்து போகலாம் என்று சொல்லிவிட்டு அர்ச்சகர் புறப்பட்டு போய்விட்டார். கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு கருணையோடு வந்து இந்த அகாலத்திலே நமக்கு சேவை பண்ணி வைத்தாரே என்று வியந்து அந்த ஆனந்த அனுபவத்திலேயே அப்படியே படுத்து தூங்கி போய் விட்டான். மறுநாள் காலை 6 மணி. அர்ச்சகர் வருகிறார். இங்கே எதற்கு படுத்திருக்கிறாய் நீ என்று அதட்டுகிறார். கிழவன் நடுங்கி போய் பார்க்கிறான். போ போ, போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் வா, விரட்டினார் அர்ச்சகர். விரட்டிவிட்டு உள்ளே போனவர் விக்கித்து போனார். அழகாக ஜொலித்து கொண்டிருந்த பெருமானில் முன்னால் அரிசியாக கொட்டி கிடக்கிறது. ஒரு பக்கம் பழமாக அடுக்கி இருக்கிறது, இன்னொரு பக்கம் பருப்பு குவியல். இதெல்லாம் எப்படி, யாரு என்று யோசித்தார். அர்ச்சகர் மனதில் கேள்வி எழுந்த பொழுதே கண்முன் ஒரு தோற்றமும் எழுந்தது. அந்த தோற்றம் வெளியே மண்டபத்திலே பார்த்து தாம் விரட்டிய முதியவரின் தோற்றம் என்பதையும் உணர்ந்தார். பெருமாள் முன்னிலையிலே தெரிந்தான் கிழவன். அந்த காட்சியை கண்டதும் நடுநடுங்கி போனார் அர்ச்சகர். கோவிலை விட்டு வெளியே ஓடி வந்தார். கிழவன் கிருஷ்ணா நதியிலே இறங்கி ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஓடிப்போய் அவன் கால்களில் விழுகிறார். அப்பா, நான் நித்தியம் பூஜை பண்ணுகிறேன். அந்த மட்டப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்மனை தொட்டு நித்திய பூஜை பண்ணும் எனக்கு ஒரு நாளும் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் உனக்காக அவன் வந்து தனக்கு வேண்டியவற்றையெல்லாம் தானே கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறான். தானே அர்ச்சனை பண்ணி தன்னுடைய திருவடியிலே உன்னை சேர்த்து கொண்டானே என்று உருகினார். அந்த பகவானுடைய காருண்யத்தை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். சாமானியன் என்பதால் பகவான் யாரையும் ஒதுக்குவதில்லை. உயர்ந்தவன் என்பதாலே பக்தி இல்லாத ஒருவனை அவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. எல்லோரிடத்திலும் விசேஷமான அன்பு கொண்டவன் எம்பெருமான். பிரத்யட்சமாக அதை மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தில் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறான்.